கஜேந்திரன் இயக்கத்துல விதாத், ரக்ஷனா, மாறன், சரவண சுப்பையா, அருள்தாஸ் நடிப்புல வெளியாயிருக்கிற மருதம் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சின்ன கிராமத்துல மனைவி, மகன், கொஞ்சம் விவசாய நிலம், விவசாயம் என நிம்மதியா வாழ்ந்துட்டு வரும் விதார்த்துக்கு லோன் வடிவுல ஒரு புது பிரச்சனை வருது. மறைந்த அவருடைய தந்தை வாங்கிய கடனுக்காக அவருடைய நிலத்தை ஏலம் விட்டு வேற ஒருவருக்கு தாரை வார்க்குது தனியார் வங்கி. எங்க அப்பா லோன் வாங்கல, இது மோசடி அப்படின்னு கோர்ட் அணுகுறாரு விதார்த். உண்மையில நடந்தது என்ன, தன் உயிருக்கு உயிரான விவசாய நிலத்தை அவர் மீட்டாரா அப்படிங்கறது மருதம் படத்தோட கதை. விவசாயிகளோட பின்னணி தமிழ் சினிமால பல கதைகள் வந்திருந்தாலும் இது ரொம்பவே புதுசான கதைங்க. லோங்கிற பெயர்ல கிராமப்புற விவசாயிகள் எப்படி ஏமாற்றப்படுகிறாங்க, அதை செய்வது யார் அப்படிங்கிற நிறைய புள்ளி விவரங்கள் புது தகவல்களோட பக்காவான திரைக்கதையில சொல்லி இருக்காரு இயக்குனர். அதற்கேற்ப சரியான நடிகர்கள், தேர்ந்த நடிப்பு, இதுவரை காண்பிக்கப்படாத ராணிப்பேட்டை மாவட்ட கிராமப்புற வாழ்க்கை, அந்த ஸ்லாங் ஆகியவை மருதம் படத்தை இன்னும் நல்லா கவனிக்க வச்சிருக்கு. கன்னியப்பன் என்ற விவசாயியாகவே வாழ்ந்து இருக்காரு விதார்த்தனே சொல்லலாம். எந்த இடத்திலுமே ஹீரோயிசம், ஓவர் பில்டப் சீன், ஓவர் ஆக்டிங் எதுவுமே இல்ல. குடும்பம் மீது பாசம், நிலத்தை இழந்துட்டு தவிக்கிறது, வங்கியில் ஏற்படும் அவமானம், கடைசியில் தானே கோர்ட்டில் வாதாடி தனது நியாயத்தை சொல்வது என பல சீன்கள சிறப்பான பங்களிப்பு தந்திருக்காரு. கடைசியில் மகனை அரசு பள்ளியில் சேர்க்கும் காட்சி, பேங்கில் நிலத்தை இழந்து கதரும் காட்சிகள்ல கண்ணீரை வரவழைச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கு மனைவியாக வரும் ரக்ஷனா, மகனாக நடித்த சிறுவனும் சரியான தேர்வுனே சொல்லலாம். பைனான்ஸ்காரராக வரும் அருள்தாஸ், பேங்க் ஆபீசர், எதிர்த்தரப்பு வக்கீல், அந்த நீதிபதி ஆகியோரும் படத்தை இன்னும் ரசிக்க வச்சிருக்காங்க. வில்லனாக வங்கி ஆபீசராக வரும் இயக்குனர் சரவணன் சுப்பையா அதிகம் பேசாம நிறைய இடங்கள்ல கவர்ந்து இருக்காருன்னே சொல்லலாம். விதார்த் நண்பனாக வரும் மாறனின் நடிப்பு, அவர் அடிக்கும் ஆன்லைன் காமெடி படத்துக்கு ரிலாக்ஸா இருக்கு. பைனான்சியராக வரும் அருள்தாஸ் கூட மனசுல நிக்கிறான்னே சொல்லலாம். குறிப்பா ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த பலர் அந்த ஏரியா ஸ்லாங் பேசி நடிச்சிருக்கிறதும் அவங்களோட முகங்கள் படத்தை இன்னும் நமக்கு நெருக்கமா கொண்டு வருது. பாடல் காட்சிகள் ஓகே அப்படின்னாலுமே பின்னணியில் ஃபீல் பண்ண வைக்கிறாரு இசையமைப்பாளர் ரகுநந்தன். மலையாள படங்கள் மாதிரி கதையோடு கேமராவை நகர்த்தி அந்த கிராமம், வயல், வங்கி, கோர்ட்டுக்கு அழைச்சு போயிருக்காரு கேமராமேன் அருள் கே சோமசுந்தரம். படத்தின் மிகப்பெரிய பலமே புது சீன்கள் தான். இப்படி எல்லாம் மோசடி நடக்குமா, எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது விலாவாரிய, அதே சமயம் போர் அடிக்காம எளிமையான திரைக்கதையில சொல்லியிருக்காரு இயக்குனர். தனியார் வங்கியில லோன் வாங்கும் விவசாயிகளோட நிலை, அதிகாரிகளோட அட்டகாசம், சட்ட திட்டங்கள், பாதிக்கப்படும் மக்களின் பரிதாப நிலை என பல விஷயங்களை சுவாரஸ்யமா காண்பிச்சிருக்காரு. குறிப்பா மோசடி எப்படி நடந்தது என்பதை விதார்த்தும் நல்ல வக்கீலாக வரும் தினந்தோறும் நாகராஜனும் கண்டுபிடிக்கும் விதமும், அதை நடவடிக்கை எடுக்கும் விதமும் செமையா இருக்கு. எளிய மக்களோட குரலாக பல வசனங்கள் பேசப்பட்டிருக்கு. கிராமத்தில் இன்னும் நல்லவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பல சீன்கள் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். கோர்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் படத்துக்கு உயிரினே சொல்லலாங்க. தனியார் பள்ளிகள் மீதான மோகம், கடன் வாங்கி குழந்தைகளை படிக்க வைக்கும் பெற்றோர்கள் கனவையும் அழுத்தமா சொல்லி இருக்கிறது டச்சிங்கா இருக்கு. படத்தில் அரசியல் கலக்காம, சினிமா வில்லன்கள் கொண்டு வராம, விவசாயிகளுக்கு ஆதரவுங்கிற பெயர்ல பிரச்சாரம் செய்யாம கதையை நகர்த்தி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பொதுவா விவசாயிகள் கதைகள் அப்படின்னாலே சோகமான கிளைமேக்ஸ் தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இதில் பாசிட்டிவான நம்பிக்கை தரக்கூடிய கிளைமேக்ஸ் வச்சு லோன் விஷயத்துல விழிப்புணர்வோடு வைத்து படத்தை இன்னும் அழகா கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் மெதுவா நகரும் திரைக்கதை அப்படின்னாலுமே லோன் விஷயத்துல பல சந்தேகங்கள் என குறைகள் இருந்தாலும் விவசாயிகளுக்கு ஆதரவான மருதத்தை தாராளமா வரவேற்கலாங்க. ஆக மொத்தத்துல மருதம் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க, மக்களே உஷார் அப்படிங்கிற விழிப்புணர்வே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.